கூடவே சுத்திரியே செவ்வாழ இதை எனக்கு சொல்லித்தர மாட்டியா அப்படின்னு நாம் சில நேரங்களில் நம்ம நண்பர்கள் எடுத்து கேட்குறது உண்டு. ஆனால் அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு. நம்ம கூடவே நடந்துட்டு இருக்கிற நண்பர்கள் நம்மளை விட சீக்கிரமாக உயர்ந்து வாழ்க்கையினுடைய பல படிகளுக்கு முன்னால் நிற்பாங்க. நாம் அதே இடத்துல தேங்கி இருப்போம். ஏன் அப்படின்னு நாம் ஒரு நாளும் யோசித்ததில்லை. அப்படி நம்ம யோசித்து பார்க்கும்போது அவங்க பயன்படுத்தின சின்ன டெக்னிக் என்ன அப்படிங்கிறது, அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நாம் அவங்கள்ட்ட கேட்போம். ஆனால் அவங்க நம்மளுக்கு சொல்லித்தரதில்லை. ஏன்னா சில நேரங்களில் அது அவங்களுக்கே தெரிய வாய்ப்பில்லை. அந்த டெக்னிக் என்ன அப்படிங்கிறத நான் இந்த கதை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே, தொடர்ந்து கதைகள் மூலமாக நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களை செய்கிறதுக்கு முன்னால் யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றிய ஒரு நல்ல கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். கதைக்குள்ளால போகலாம். விறகு வெட்டி விற்று பணமாக்கி அதன் மூலமாக வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிற 2 நண்பர்கள் காட்டுக்குள்ளால மரம் வெட்டுறதுக்காக போகிறாங்க. அவங்க 2 பேருமே ஒவ்வொரு மரத்தை செலக்ட் பண்ணுறாங்க. அங்கிருந்து வெட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவங்க கொண்டு போன கோடாரிகளை தீட்டிட்டு அதுக்கப்புறமா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல் நண்பர் கொஞ்ச நேரமாக வேலை செய்கிறாரு, அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துடுறாரு. திரும்பவும் போய் வேலை செய்கிறாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு. தொடர்ந்து இப்படியே செய்துட்டு இருக்காரு. ஆனால் 2வது நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ந்து மரத்தை வெட்டிகிட்டே இருக்கிறாரு. அவர் போனதுலேருந்தே தொடர்ந்து மரத்தை வெட்டுறாரு, கடினமாக உழைச்சிட்டே இருக்கிறார். 2வது நண்பரை விட முதல் நண்பர் சீக்கிரமாகவே மரத்தை வெட்டி அதை சின்ன சின்ன துண்டுகளாக்கி அங்கேருந்து கட்டி வெளியில் எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கிறாரு. 2வது நண்பர் இப்போ தான் வேலையை முடிக்கிறாரு. 2வது நண்பர் முதல் நண்பர்கிட்ட போய் கேட்குறாரு, உன்னை விட அதிக நேரம் நான் தான் வேலை பார்த்தேன், ஆனால் என்னால் சீக்கிரமாக இந்த மரத்தை வெட்டி முடிக்க முடியலை, எப்படி நீ முடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. முதல் நண்பர் சொல்கிறாரு சிம்பிளாக, என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு. இப்போ தான் 2வது நண்பர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன நடந்தது அப்படிங்கிறத. முதல் நண்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கொஞ்ச நேரம் போய் மரத்தை வெட்டுறாரு. வெட்டின உடனே அந்த மரத்துடைய கடினத்தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் நாம் இவ்வளவு நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறதையும், நாம் இனிமேல் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும், இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக யோசிச்சுட்டு திரும்ப போய் மரத்தை வெட்டுறாரு. அவர் ஒவ்வொரு வாட்டியும் தன்னுடைய சிந்தனையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அங்கே போய் செய்து பார்க்குறாரு. சீக்கிரமாக மரத்தை வெட்டி முடிக்கிறாரு. ஆனால் 2வது நண்பர் தொடர்ந்து உடல் உழைப்பை மட்டும் நம்பி வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாரு. மரத்தை வெட்டி முடிக்க முடியலை. 2வது நண்பருக்கு இந்த டெக்னிக் ஈஸியாக புரிஞ்சிடுச்சு. இந்த டெக்னிக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. அமைதியாக இருங்க, சிந்திக்க தொடங்குங்க. ஏன்னா அமைதியும் சிந்தனையும் மட்டும்தான் நம்மை செயல்பட வைக்கும். செயல்பட தொடங்குவோம்.